சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வரலாறு இரண்டாம் பகுதி. மகிஷியின் செயல்பாடுகள். தான் பெற்ற வரத்தினால் தேவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை தோற்றுவிக்க தொடங்கினாள். பின்பு தனது சக்தியினை கொண்டு தவம் புரியும் முனிவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கவும் செய்தாள். என்னை அழிக்க எவரும் இல்லை, இனியும் இருக்க வாய்ப்பில்லை என்ற கர்வத்தால் பூமியில் உள்ள உயிரினங்களையும் தன் கண்ணில் பட்ட மனிதர்கள் மற்றும் விலங்குகளையும் அழிக்கத் தொடங்கினாள். தேவேந்திரனை காண செல்லுதல். மகிஷியின் செயல்பாடுகளை எதிர்த்த தேவர்களையும் அழிக்கத் தொடங்கினாள். காலங்கள் செல்ல செல்ல மகிஷியின் சக்தியும் அதனால் உண்டாகும் அழிவும் அதிகரிக்கத் தொடங்கியது. பின்பு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் தேவர்களின் தலைவரான தேவேந்திரனை சந்தித்து மகிஷியால் நடைபெற்று கொண்டிருக்கும் அழிவுகளை எடுத்து கூறி தங்களை காக்க வேண்டி நின்றனர். தேவர்களின் வேந்தனான தேவேந்திரன் அவர்களின் இன்னல்களை அறிந்து அவர்களின் இன்னல்களை போக்கும் பொருட்டு மகிஷிக்கு வரம் அளித்த பிரம்மதேவரை காண சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரை கண்டு வணங்கி முனிவர்கள் மற்றும் பூவுலகில் வாழும் மக்கள் அடையும் இன்னல்களை எடுத்து கூறினார். பிரம்மதேவரின் பதில். அதற்கு பிரம்மதேவர், மக்கள், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களை களையக்கூடிய அவதார புத்திரன் கூடிய விரைவில் உருவாகி அனைவரின் இன்னல்களையும் களைவான் என்று கூறினார். பின்பு தேவர்களின் அரசன் தேவர்கள் மற்றும் முனிவர்களுக்கு பிரம்மதேவர் கூறியதை எடுத்துரைத்தார். இருப்பினும் தேவர்களின் பணிகளும் முனிவர்களின் தவ வாழ்க்கையும் பலவித இன்னல்களும் இடர்களும் நிறைந்ததாக இருந்தன. மகிஷி என்ற அரக்கி தன்னுடைய வரத்தினால் கிடைத்த சக்தியை கொண்டு சகல சக்திகளையும் தனதாக்கிக் கொண்டாள். சூரியன், வாயு பகவான் என இயற்கையின் அனைத்து செயல்களுக்கும் இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை தனதாக்கிக் கொண்டாள். இயற்கையும் இவ்விதம் அரக்கியின் கைகளால் அகப்பட்டு பலவித இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருந்தது. தேவர்களின் சக்திகள் அரக்கியின் சக்திக்கு முன் செயல்படவில்லை. பஸ்மாசுரன் தவம் இயற்றுதல். பல காலங்களுக்கு முன்பே பஸ்மாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்க தொடங்கினான். நாட்கள், காலங்கள் என அனைத்தையும் கடந்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை சிந்தையில் கொண்டு தவத்தினை தொடங்கினான். சிவபெருமான் காட்சியளித்தல். பஸ்மாசுரனின் தவத்தில் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். சிவபெருமான் பஸ்மாசுரனை நோக்கி, உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்டு பெறுவாயாக என்றும் கூறினார். வரம் பெறுதல். அசுரனும் எப்போதும் போலவே தன்னை யாராலும் அழிக்க இயலாத அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு சிவபெருமான், இயற்கை நியதிக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களே, இதிலிருந்து விதிவிலக்கு பெற இயலாது, ஆகவே வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். பின்னர் சிந்தித்த பஸ்மாசுரன் தான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தினை அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றான். சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை அவ்விதமே அளித்தார். சிவபெருமானையே பரிசித்தல். தான் வேண்டிய வரத்தினை பெற்ற அசுரன் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெற்ற வரத்தின் வலிமையை அறிந்து கொள்ள தனக்கு வரமளித்த சிவபெருமானின் மீது பரிசோதிக்க முற்பட்டான். சிவபெருமான் அனைத்தும் அறிந்தவராயிற்றே, அதாவது தனது பக்தர்களின் செயல்பாடுகளை நன்கு அறிந்தவராயிற்றே. எனவே வரமளித்த சிவபெருமான் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். பின் மக்கள் அனுபவித்து வரும் இன்னல்களில் இருந்து அவர்களை காக்கும் பொருட்டு தனது திருவிளையாடலை தொடங்கினார் சிவபெருமான். ஆணவம் அதிகரித்தல். சர்வ லோகங்களை தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானை தன்னை கண்டு மறைந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான் பஸ்மாசுரன். எப்பொழுது ஒருவருக்கு கர்வம், ஆணவம் போன்றவை நாம் யார் என்பதனை மறக்க வைக்கின்றதோ அக்கணத்தில் இருந்து அவரின் அழிவானது தொடங்கிவிட்டதை நாம் அறிய இயலும். பஸ்மாசுரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்க காரணமானது. சிவபெருமானை தேடிச் செல்லுதல்.
பஸ்மாசுரன் தனது வரத்தினை சிவபெருமானின் மீது பிரயோகிக்க சிவபெருமான் இருக்கும் இடத்தை தேடி செல்லத் தொடங்கினான். சிவபெருமான் தனது பக்தர்களின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் வேண்டிய வரத்தினை அளித்து பின் அளித்த வரத்தினால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி தனது பக்தர்களை விடுத்து மறைந்து செல்லும் சூழல் உண்டாயிற்று. இந்த சூழலிலிருந்து காக்க சிவபெருமான் திருமாலை எண்ணினார். திருமால் வருதல். சிவபெருமானை தேடிச் சென்ற பஸ்மாசுரன் வழியில் ஓர் அழகிய உருவம் கொண்ட காண்போரை ஈர்க்கும் வண்ணம் உடல் அழகும் முக அழகும் கொண்ட ஒரு பெண்ணை கண்டு தான் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்ற எண்ணத்தையும் மறந்து அந்த பதுமையின் பின்னே செல்லத் தொடங்கினான். எழில் மிகுந்த அழகான உருவம் கொண்ட பதுமையே திருமாலின் மோகினி அவதாரமாகும். பின்பு பதுமையிடம், யார் நீ? இவ்வளவு எழில் கொண்ட உன்னை இதுவரை நான் இவ்வுலகில் கண்டதில்லை என்று பஸ்மாசுரன் அந்த பதுமையிடம் கூறினான். பஸ்மாசுரனின் பதிலை கேட்ட பதுமையான மோகினி பஸ்மாசுரனை பார்த்தபடி ஒரு அழகிய எழில் மிகுந்த புன்னகை புரிந்ததும் அவன் தன்னை முழுவதும் மறந்தான். 2ஆம் பகுதி நிறைவடைந்தது.